வங்கதேசத்தில் வெடித்த உள்நாட்டு கலவரத்திற்கு பிறகு பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அடைக்கலம் கேட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார். வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு வென்ற முகமது யூனுஸ் நியமிக்கப்பட்டார். அவர் வந்த பிறகு இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவில் மிகப்பெரிய விரிசல் விழுந்தது. வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக இருக்கும் இந்துக்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஷேக் ஹசீனா இருந்தவரை இந்தியாவை நம்பர் 1 நண்பனாக பார்த்தார். ஆனால் யூனுஸோ சீனா, பாகிஸ்தான் முக்கியம் என்கிறார். இப்போது இந்தியாவுக்கு எதிராக அவர் சீனாவில் பேசிய விஷயம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 4 நாள் அரசுமுறை பயணமாக அவர் சீனா சென்றார். முதலீட்டை ஈர்ப்பதற்காக சீனா தொழிலதிபர்கள் முன் உரையாற்றினார். அப்போது நம் வடகிழக்கு மாநிலங்கள் குறித்து சர்ச்சையான கருத்தை கூறினார். யூனுஸ் பேசியது: இந்தியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள 7 மாநிலங்கள் 7 சகோதரிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த மாநிலங்கள் அமைந்திருக்கும் பகுதி முழுக்க முழுக்க நிலத்தால் சூழப்பட்ட பகுதி. எந்த வகையிலும் இவற்றால் கடலை அடைய முடியாது. இப்பகுதிகளில் நாங்கள் தான் கடல் பாதுகாவலர்கள். இப்படிப்பட்ட நில அமைப்பு நல்ல வாய்ப்பை தந்துள்ளது. சீனா தனது பொருளாதாரத்தை பெருக்க இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இங்கு பொருட்களை உற்பத்தி செய்யலாம், சந்தைப்படுத்தலாம், உலகின் பிற பகுதிக்கும் எடுத்துச் செல்லலாம் என்று யூனுஸ் பேசினார். சீனாவை தங்கள் நாட்டில் முதலீடு செய்ய அழைப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இதில் எதற்காக இந்தியாவின் 7 மாநிலங்களை அவர் இழுத்தார் என்பதுதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசம் மட்டுமின்றி வங்கதேசம் வழியாக இந்த 7 மாநிலங்களையும் வணிக ரீதியாக தங்கள் கட்டுப்பாட்டில் சீனா கொண்டு வரலாம் என்பது போல் யூனுஸின் பேச்சு இருந்தது. ஏற்கனவே அருணாச்சல பிரதேச எல்லையில் சீனா வாலாட்டி வருகிறது. இப்போது சீனாவை தூண்டிவிடும் வகையில் யூனுஸ் பேசிய வீடியோ வெளியாகி இந்தியர்களிடம் கடும் எதிர்ப்பை சம்பாதித்துள்ளது. குறிப்பாக மோடியின் பொருளாதார ஆலோசனைக் குழுவில் இருக்கும் நிபுணர் சஞ்சீவ் சன்யா இந்த வீடியோவை பகிர்ந்து கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விஷயத்தில் 7 இந்திய மாநிலங்கள் நிலத்தால் சூழப்பட்டிருப்பது இந்த வகையில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்று கேட்டுள்ளார். அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளரான கிறிஸ் பிளாக்பர்னும் இது பற்றி கேள்வி எழுப்பினார். யூனிஸின் பேச்சு தேவையற்ற பிரச்சினையை உருவாக்கியிருக்கிறது. இந்தியாவின் 7 மாநிலங்களிலும் சீனா வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டும் என்று அவர் பகிரங்கமாக அழைப்பு விடுக்கிறாரா? இதை யூனுஸ் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கிறிஸ் கூறியுள்ளார்.